ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் வீட்டில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய புதன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதிலும் குறிப்பாக காத்திருக்கும் மகிழ்ச்சி ஒன்று, அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் மிக வலுவாக சந்திரனின் வீட்டில் நுழைந்திருப்பதால் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராகவும் சகல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் சூரியன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனும் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார். சந்திரனும் இந்த இடத்தில் ஆட்சி பலம் பெற்று கடந்து செல்லக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் கிரக கூட்டு சேர்க்கை யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதால் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய குறிக்கோள் இவற்றை அடையக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த நிகழ்வு உறுதியாகவே கைகூட போகிறது. உறுதியாகவே உங்களுடைய இலக்கு நோக்கம் என்ன என்று நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்களோ அது நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் என்பதை தெளிவாக வித்யாகாரகரான புதன் எடுத்து காட்டுகிறார். அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் சந்திரன் தனது பார்வையில் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார். சந்திரன் நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவர் தனது வீட்டிற்குள் வரக்கூடிய இந்த வேளையை கொண்டாட்டமாக கோலாகலமாக வரவேற்பார். ஆனால் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் சில தாமதங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தான் உறுதிப்படுத்துகிறார். காத்திருக்கும் அதிர்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் நாம் நமது பார்வையில் ஒருவரை நண்பராக பார்ப்போம், ஆனால் அதே சமயம் ஒருவரை பிடிக்கவே பிடிக்காது. அவர் எது செய்தாலும் நம்மளை கேவலப்படுத்துகிறார், நம்மளை அசிங்கப்படுத்துகிறார் என்று நாம் உணர்ந்து கொண்டு அவரை நாம் விரோதியாகவே பார்ப்போம். அப்படிப்பட்ட விரோதியின் வீட்டிற்குள் நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் விரோதியாக நாம் பார்த்து கொண்டிருப்பதால் அவர் நமக்கு ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தி விடுவாரோ அல்லது உபத்திரத்தை கொடுத்து விடுவாரோ என்று அதை எண்ணியே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சற்று கவனம் செலுத்தாமல் காலதாமதம் ஆவதற்கான சூழல் உருவாகலாம். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் பகைவரின் வீட்டிற்குள் நுழையும் போது எவ்வளவு கவனத்தோடு இருப்போமோ அதனால் சில பணிகள் தாமதப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் நாம் தான் அவரை பகைவராக பார்க்கிறோம், ஆனால் அவர் நாம் வீட்டிற்கு அவருடைய வீட்டிற்கு நாம் சென்றதை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருந்தால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களது குறிக்கோளை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் அதிக நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குருவும் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். உச்சபலம் பெற்ற குருவுடன் இணைந்து மிக வலுவாக கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. 5ம் 9ம் அளவற்ற நன்மையை கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் புதன் மட்டுமல்ல குரு உட்பட சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சகல நன்மைகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாகவே பாக்கியஸ்தானத்தில் பல கிரகநிலைகளின் பார்வை பதியக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 8 திக்கிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்தி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பணம் பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் உங்கள்
உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நடக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. பிள்ளைகளால் பெருமை சேரும். குடும்ப உறுப்பினர்கள் தங்களது பணியை சிறப்பாக மேற்கொள்வதால் சாதனை புரியக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் விருதுகளை பெறக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பணப்புழக்கம் இந்த தருணத்தில் நன்றாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வித்யாகாரகரான புதன் குருவுடன் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் கிடைக்கிறது. சந்திரனும் அங்கு ஆட்சி பலம் பெறும்போது, ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் ஆட்சி பலம் பெறும்போது குரு சந்திர யோகம் உட்பட நிறைவான யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக கூட்டு சேர்க்கை யோகம் அமோகமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். எனவே நீங்கள் நினைப்பதை விட பாதியில் நின்ற பல பணிகளை காத்திருக்கும் மகிழ்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் மீதி தொடர்ந்து அவை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்காமல் சிரமத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை அதிக சம்பளத்துடன் கைகூடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கும் அதில் நல்ல பலன் இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கிரக கூட்டு சேர்க்கை யோகம் கிடைப்பதால் நிச்சயமாக வெற்றி கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அறிவின் ஊற்றாக ஞானத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வலுவாக இருக்கும் போது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய நல்ல சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவுல முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை விரைவாக செய்து முடிப்பதோடு நன்மை நிறைந்த தருணமாக இந்த வேலையை ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் மிக வலுவாக வலம் வருவதால் உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய தாமதப்படக்கூடிய விஷயங்கள் கூட மறைந்து நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மேலும் பாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெருமாளின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தங்குதடையின்றி நிறைவாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும் சிறப்பான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். பல்வேறு வகையான தடைகளும் தாமதங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கைகூடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.